தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரினே, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரினே, என்ன அசிங்கமா பேசுறா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரினே, எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. விஜய் சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மைக்கு நீங்க வந்துட்டீங்க. தமிழ்நாடு தான் நீங்க தான் தமிழ்நாடு, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா, அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. இப்ப வந்து தமிழ்நாடு சிஎம்ஏ உங்களுக்கு கீழே தான், அதுக்கு மேல நீங்க போயிட்டீங்க, அப்படித்தானே? உங்க சம்பாத்தியத்திலிருந்து இதுவரையிலும் இந்த மக்களுக்குன்னு ஒரு 10 பைசா நீங்க எடுத்து என்ன செஞ்சிருக்கீங்க? அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? நீங்க இந்த திரைத்துறைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? உங்க துறையில இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? அட்லீஸ்ட் உங்களால படம் எடுத்து நஷ்டமானவங்களுக்கு திரும்ப நீங்க கால் ஷீட் கொடுத்துருக்கீங்களா? இல்ல உங்க கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களால நஷ்டமான ப்ரொடியூசருக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இந்த பகவத் கேசரி தவிர உண்மையான கதையோட நாயகன் இருக்காரு இல்லைங்களா, திரு பாலையா அவர்கள், அவங்க அம்மா பேர்ல இலவசமா ஒரு புற்றுநோய் மருத்துவமனைய ஹைதராபாத்ல நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்க மகேஷ் பாபு தெலுங்குல அவரு தன்னோட பூர்வீக கிராமத்தை தத்தெடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட சம்பாத்தியத்துல டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக மீதம் 30% எடுத்து, அதாவது ஒரு சம்பாத்தியத்துல 3/1 பாகத்தை எடுத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. கல்வி மருத்துவத்துக்குன்னு அந்த பணம் பயன்படுது. அதை மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? கர்நாடகாவில புனித் ராஜ்குமார் இறந்து போனார் இல்லைங்களா, அப்பு, அவரு இறந்த பிறகுதான் தெரிஞ்சது 20,000க்கு மேற்பட்ட மாணவர்களை கல்விக்கும் உயர்கல்விக்கும் உதவி பண்ணிருக்காரு. 2,000 அரசு பள்ளிகளை தத்தெடுத்து வச்சிருந்தாரு. அதை மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நடிகர் சூர்யா அகரம்னு ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிச்சு எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாம பல மாணவர்களை மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் IAS IPS பயிற்சிக்கும் அனுப்பி பல குடும்பங்களோட தலையெழுத்தையே மாத்திருக்காரு. கல்விதான் ஒரு மாற்றத்தை தரும் சொல்லிட்டு இறங்கி செஞ்சிட்டு இருக்காரு. அதை மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா? நடிகர் லாரன்ஸ் நிறைய ஊனமுற்ற மாணவர்களையும் முதியோர்களையும் தத்தெடுத்து அவங்கள பாத்துக்கிறாரு. அது போக விவசாயிகளுக்கு மாற்றங்கிறது மூலமா விவசாய உபகரணங்கள் கொடுக்கிறாரு. நிறைய மாணவர்களோட கல்விக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. தான் குடியிருந்த வீட்டை அனாதை ஆசிரமாக்கிட்டு அவர் போய் வாடகை வீட்டுல இருந்தாரு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இந்த பையன், சின்ன பையன் பாலா, அவன் எவ்வளவு ஹெல்ப் பண்றான், எத்தனை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கான். அதை மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே இல்ல. அங்க நேரம் உட்காந்து நான் சிஎம் 2026 அப்படிங்கிற மனநிலை வாழ்றீங்களே. ஆனா இது ஒரு மனநோய். நான் தயவு செய்துன இந்த மனநிலையை மாத்திக்கின. தயவு செய்துன ஒரு தம்பியா சொல்றேன், நல்ல மருத்துவரை போய் ஆலோசனை பண்ணுங்க. நான் மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ரொம்ப அவசியம். தயவு செய்து அண்ணனை யாராவது மருத்துவமனைக்கு கூட்டு போங்க. குடும்பம் தான் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டவளோட சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுட்டுங்கிறதுக்காக ரசிகர்களை நீங்களும் போய் விட்டுறாதீங்க. பாவம், அண்ணனுக்கு மேல உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்ததுன்னா தயவு செய்து கொண்டு போய் விஜய் அண்ணனா ஒரு நல்ல மருத்துவமனையில சேர்ந்து உரிய மனநோய் சிகிச்சை எடுக்க சொல்லுங்க.